ஒருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் ரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. வணக்கம். அணிதினமும் நாம் ராசி பலன், நட்சத்திர பலன் போன்ற விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய ராசி நட்சத்திர பலன்களில் இருக்கக்கூடிய சிறப்புகள், நாம் வழிபடக்கூடிய தெய்வங்கள், அது மட்டும் இல்லாத இன்றைய தினம் ஆன்மீக விஷயங்களை போன்ற அனைத்து விஷயங்களும் நமது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் காண இருக்கிறோம். இன்றைய தினத்தை பற்றி பார்ப்போம். 13/4/2017 வியாழக்கிழமை, பங்குனி மாதம் 31ஆம் நாள், த்விதியை திதி, மாலை 3:12 வரை. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், 8:05 காலை, பின்பு விசாகம். இன்றைய தினத்தில் ராகு காலம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய தினத்தை பற்றி பார்த்தோம். இன்றைய ராசி பலன். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி, பரணி, கிருத்திகை என்ற 3 நட்சத்திரங்களை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினம் திருமண காரியங்கள் எதிர்பார்ப்போருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வேலை மாற்றம், குடும்பத்துடன் இடமாற்றம் செய்வது, குழந்தைகளுக்கு பள்ளிகளில் அடுத்த வரக்கூடிய வருடங்களில் மாற்றத்தை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். இன்றைய தினம் சொந்த பந்தங்களை காணக்கூடிய நன்னாள். புதிய நட்புக்கள் வந்து சேரும். யதார்த்தமாக சில தொழில் இரகசியங்களை பிறரிடம் சொல்வதை தவிர்க்க வேண்டும். பணம், பொருள், பொருளாதார விஷயங்களில் இன்று லாப நஷ்டம் என்று சரிசமமாக அமையக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்று நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும். எண்ணிய காரியமெல்லாம் ஜெயம், எடுத்த காரியங்கள் தடையில்லாது அமைய நரசிம்மர் வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும். மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் 3 நட்சத்திரங்களை கொண்ட உங்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டு. ஆராய்ச்சி கல்வி, உயர்கல்வியில் உள்ளோருக்கு நல்ல மதிப்பெண்கள் உண்டு. வேலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். இடம், பொருள், வீடு வாங்கல் விக்கல் போன்ற விஷயத்தை மேற்கொள்வீர்கள். காரிய வெற்றியும் உண்டு. பெரியவர்களது சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். தன்னுடைய தாய் வழியில் பெரியவர்களும் தந்தை வழியில் பெரியவர்களது உடல் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். இடமாற்றம், சொந்த பந்தங்கள் வீட்டிற்கு வருகை, இதுபோன்ற சுப விஷயங்கள் இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். வேளையில் இருந்த மறைமுக நேர்முக எதிரிகள் உங்களை விட்டு போவார்கள். எடுத்த காரியமெல்லாம் ஜெயமுண்டு, கவலை வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும். மகாமாரீஜ வித்மஹே சிம்ஹவாகினேஷ தீமஹி தன்னோ மாரி பிரஜோதய. மிதுனராசி அன்பர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம்,
புனர்பூச நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்தை கொண்ட நீங்கள் எண்ணிய காரியங்களில் ஜெயமுண்டு. நகைச்சுவையாக பேசக்கூடிய விஷயங்களில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படலாம். பிறரிடம் பேசும்பொழுது கவனம் தேவை. கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவதற்காக இன்றைய தினம் முழு மூச்சாகவும் முயற்சியாகவும் எடுப்பீர்கள். அதில் வெற்றிகள் உண்டு. பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள், கவலை வேண்டாம். இடம் பொருட்கள் வாங்குவதற்கான திட்டங்களை தீட்டக்கூடிய நாளாக அமையும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி உண்டு. மாலைக்கு மேல் பிரயாணங்கள் வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளில் உடல்நிலையில் கவனம் தேவை. இன்றைய தினம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும். அஷ்டபைரவரும் காட்சியளிக்க வல்லான் என்ற நாமத்துக்கு ஏற்றால் போல் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் அருள்பாலிக்கும் பைரவ வழிபாடு விசேஷ வழிபாடாக மிதுனராசி அன்பர்களுக்கு உண்டு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரங்கள் கொண்ட உங்களுக்கு பொருள் வரவு உண்டு. எண்ணிய காரியங்கள் ஜெயமுண்டு. தொழிலில் ஏற்பட்ட சிக்கல்கள் அகலும். தாய் வழியில் ஆதரவுகளும் தந்தை வழியில் சிறு உடல் உபாதைகளும் ஏற்படும். பிளவிட்ட தம்பதியினர் ஒற்றுமை சேருவர். குழந்தைகள் வழியில் அக்கறை காணும் நாள். ஆலய வழிபாடு பரிகார ஸ்தலம் சென்று வழிபட்டு நல்ல தன்மைகளை அடைவீர்கள். தெய்வ தரிசனம். வீட்டில் சில வேலைப்பாடுகள் உண்டு. தன் வீட்டில் வேலை செய்வோர், தன் வீடு சம்பந்தமாக புதிய கட்டிடத்தை எழுப்ப நினைப்போருக்கு நல்ல செய்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவில் முன்னேற்றம் உண்டு. மனசஞ்சலங்கள் மாறி நன்மைகள் பெருகுவதற்கு விநாயக வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும். மூஷிக வாகன மோதகஹஸ்த ஷாமளகர்ண விளம்பிரசூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. எதையும் கம்பீரமாக செய்யும் சிம்மராசி அன்பர்களே, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு சிறு பிரயாணங்கள் மேற்கொள்வீர்கள். இளைய சகோதர வழியில் கவனம் செலுத்துவீர்கள். அவர்களுக்கு உண்டான உதவிகளை செய்வீர்கள். தடையுற்ற படிப்பினை திரும்பவும் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் மேலோங்கும். பிரயாணங்கள் மேற்கொள்வீர்கள். திருமண காரியம் எதிர்பார்ப்போருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் ஏற்பட்ட சஞ்சரவுகள் நீங்கி கொடுக்கும். விவசாயிகள் மேலும் காடு தோப்பு போன்ற விவசாயம் செய்யும் மக்களுக்கு நல்ல வழியில் செய்திகள் வந்து சேரும். எண்ணிய காரியங்கள் வெற்றி பெற முருகர் வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும். 5 முகம் தோன்றும் 6 முகம் தோன்றும் வெஞ்சமலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும். நெஞ்சில் ஒருகால் நினைக்கில் இருகாலும் தோன்றுமே. முருகநாமம் விசேஷ நாமம். கன்னிராசி அன்பர்களே, எதிலும் சாதுரியமான பேச்சிலும் சாதுரியமான செயலிலும் உங்கள் காரியத்தை வெற்றி கொள்வீர்கள். தடையுற்ற காரியம் வெற்றி உண்டு. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். பிரயாணங்களை தவிர்த்து கொள்வது சிறப்பு. பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் தொல்லை அகலும். புதிய விஷயங்களில் ஈடுபடுவீர்கள்.
புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். லாபங்கள் உண்டு. நஷ்டங்கள் களையும். எதிரிகள் தவிடுபொடி ஆவர். எடுத்த காரியங்களில் ஜெயம் உண்டு, கவலை வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சாஸ்தா வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும். பூதநாதாய வித்மஹே பவபுத்ராய தீமிஹி தன்னோ சாஸ்தா பிரஜோதயா. ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. துளாராசி நேயர்களே, சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினம் மனக்கசப்புகள் ஆன விஷயங்கள், நல்ல செய்திகள் வந்து சேரும். காலை முதலே எல்லா காரியங்களிலும் நிதானமாக செயல்படுவீர்கள். நிதானமாக எழுந்தல், நிதானமாக செயல்படுதல், நிதானமாக காரியத்தை சிந்தித்து யோசித்து செயல்படுவீர்கள். சில காரியங்கள் நிதானத்தினால் தடைபெறும். சில காரியங்கள் வெற்றிகளையே கொடுக்கும். வெகு நாள் கழித்து ஆரம்பிக்கக்கூடிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். நினைத்த நண்பர் நல்ல செய்தி விஷயங்களை சொல்லுவார். மேல் சகோதர சகோதரிய வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆலயங்கள் செல்வது, ஹோமங்கள் செய்வது, தெய்வ வழிபாட்டுகளில் செய்வது விசேஷ பணிகளில் உண்டு. அரசியல், அரசாங்கம் போன்ற விஷயங்களில் நாட்டம் காட்டுவீர்கள். எண்ணிய காரியத்தில் ஜெயமுண்டு, கவலை வேண்டாம். இன்று துர்க்கை வழிபாடு விசேஷ வழிபாடு. நின்ற இடத்தில் அனுக்கிரகித்து கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்தவள் துர்க்கை. அம்பிகையை பிரார்த்தனை செய்யும் பொழுது இன்றைய தினம் வெற்றிகரமான தினமாக அமையும். துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி அன்பர்களே, விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு நினைத்த காரியங்களில் ஜெயமுண்டு. விரயமான விஷயங்கள் சுபவரயமாக மேற்கொள்ளும். வீடு கட்டுவது, இடம் வாங்குவது, பொருட்கள் சேர்ப்பது, குழந்தையின் கல்யாண விஷயங்களுக்காக தங்கங்கள் சேர்ப்பது, பொருள் சேர்ப்பது போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் நாள். திருமணம் எதிர்பார்ப்போருக்கு நல்ல செய்திகள் வரும். விரும்பினோர் நிச்சயமாக உதவிகள் செய்வர். எண்ணிய காரியங்களில் ஜெயமுண்டு. சிறு காரியங்கள் தடைபெற்றாலும் உங்களுக்கு சுபமாகவே மாறும். தந்தை தாயின் ஆதரவுகளும் நல்வாக்கியங்களும் உண்டு. இன்றைய தினம் முழுமையாக உழைப்பை நம்பி செயல்படுவீர்கள். 7.5 சனியினால் ஏற்பட்ட பாதிப்புகள் இன்று மன நிவர்த்தியும் ஆறுதலையும் தரும். இன்று நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும். மகாலட்சுமியை நமக, மகாலட்சுமியை நமக என்ற நாமம் விசேஷ நாமமாக மாறும். தனுசு ராசி அன்பர்களே, மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்தும் நாள். எதையும் தைரியத்துடன் மேற்கொள்வீர்கள். வீண் வம்புகளுக்கு போக வேண்டாம். குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை தானாக முன்வந்து தீர்க்க வேண்டும் என்ற சிந்தனைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். எண்ணிய காரியங்கள் ஜெயம் பெற தாய் தந்தையரது ஆலோசனைகளை கேளுங்கள். ஆலோசனையின்படி செயல்படுவது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கூடியிருப்பவர்கள் நன்மையான விஷயங்களை உங்களுக்கு அறிவுறுத்துவர். எண்ணங்கள் வெற்றி பெற இறைவன் வழிபாடு உங்களுக்கு துணை இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் அம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும். காமாட்சி அம்பாளை பிரார்த்தனை செய்யுங்கள். நினைத்த காரியம் வெற்றியை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களே, உத்திராடம்,
திருவோணம், அவிட்ட நட்சத்திரத்தை கொண்ட உங்களுக்கு பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும். தந்தையின் தொழில் இரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள். தந்தை மூலமாக நல்ல செய்திகள் உங்களுக்கு உண்டு. தூர பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து நம் நாட்டிற்கு பெயர வேண்டும் என்ற சிந்தனைகள் கொள்ளோருக்கு நிச்சயம் நல்ல செய்திகள் வந்து சேரும். இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் போன்ற விஷயங்கள் நன்மையே அமையும். சிந்தித்த காரியங்கள் ஜெயமுண்டு. சொந்த பந்தங்களை சந்திக்கும் வாய்ப்புகள் ஏற்படுத்துவீர்கள். பிறர் நலனுக்காக பாடுபடும் நீங்கள் உங்கள் உடல் நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். அறுவை சிகிச்சை, மருத்துவ சிகிச்சை போன்ற விஷயங்களை ஆலோசிப்பீர்கள். வெற்றியும் காண்பீர்கள். நினைத்த காரியத்தில் வெற்றியடைய இன்றைய தினம் ராமபிரான் மந்திரம் உங்களுக்கு உதவிகரமாக அமைத்து கொடுக்கும். ஸ்ரீராம் ஜெயராம், ஸ்ரீராம ஜெயராம, ஸ்ரீராம ஜெயராம் என்ற நாமம் பாபங்களை போக்கும், நன்மையை பெருக்கும். கும்பராசி அன்பர்களே, அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரங்களை கொண்ட உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் வெற்றியடைவதற்காக லகுவாக பேசுவீர்கள். சாதிப்பதற்காக வசீகரமான பேச்சுண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். தொழிலில் நண்பர்கள் சேர்க்கை கூடும். புதிய தொழிலை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். தடையுற்ற காரியங்கள் வெற்றிகரமாக அமைத்து கொடுக்கும். முயற்சிகள், இடைவிடாத முயற்சிகள் வெற்றியை கொடுக்கிறதாக அமைத்து கொடுக்கும். பெண் வீட்டார், சொந்த பந்தங்கள், தொழிலில் புதிய ஆட்களை சேர்க்கும் தன்மைகள் இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல விஷயங்களை பேசுவது, நல்ல சிந்தனைகளை கொள்வது, நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய உங்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றம்க்குண்டான தினமாக அமைத்து கொள்ளும். கும்பராசி அன்பர்களே, இன்று நீங்கள் விநாயக வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும். வினை தீர்க்கும் விநாயகனை பிரார்த்தனை செய்யுங்கள். நம்பிக்கை வைத்த உங்களுக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவான். மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் கொண்ட உங்களுக்கு இன்றைய காரியங்கள் வெற்றிக்காக போராடுவீர்கள். நாளைய தினத்தை நோக்கி இன்றைய தினத்தில் உழைப்புகளை முதலீடாக செய்வீர்கள். ஆனால் சிறு சிறு மனசஞ்சலப்பு உண்டு. மனக்கவலைகளினால் சோர்ந்தும் காணப்படுவீர்கள். இன்றைய தினம் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் பேச்சில் கவனம் என்பது தேவை. தான் முன்னின்று நடத்தக்கூடிய விஷயங்களை கால தாமதமாக செயல்படுத்துவீர்கள். நின்று நிதானமாக யோசித்து செயல்பட்டால் இன்றைய தினம் வெற்றிகள் உண்டு. பலரது ஆலோசனைகளை கேட்பீர்கள். உங்கள் மனதில் தோன்றும் சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவீர்கள். இன்றைய தினம் புதிய காரியங்களை தவிர்த்து பழைய காரியங்களில் இருக்கும் பிழைகளை சரி செய்வது விசேஷம். இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். கவலை வேண்டாம், வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான ராசி பலன்களை பார்த்தோம். மேலும் இன்று ஆன்மீக தகவல். முழுமையான ஜோதிட விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய ஆன்மீக தகவலில் நாம் காண இருப்பது ரொம்ப முக்கியமானதோர் விஷயம். நம்மளுடைய ராசி, அதற்கு நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். இன்னும் மேலே முக்கியத்துவம் கொடுக்கறது நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு. நம்ம ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அர்ச்சகர் நம்மிடத்தில் கேட்கக்கூடிய முதல் விஷயம், அர்ச்சனை செய்யும் பொழுது நட்சத்திரத்தை கேட்பார். பின்பு கோத்திரம், பின்பு பேர். அப்போது நட்சத்திரம் என்ற சொல்லுக்கு அது முக்கியத்துவம் உண்டு. நமது நட்சத்திரங்களில்
நமது ராசிகளில் நம்மளுடைய ராசியான தினத்தில் செய்யக்கூடியவை செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி இன்று நாம் பார்க்க உள்ளோம். அப்படி இன்று கூடாத காரியங்கள் எந்தெந்த காரியங்களை நம் ராசி நட்சத்திரத்து அன்றைய தினம் நாம் செய்யக்கூடாது. கூடாத காரியங்களில் கர்ப்பஸ்தானம் செய்யக்கூடாது. பும்சவனம் கர்ப்பமுற்றோருக்கு 3வது மாதத்திற்குள் 90வது நாளிலிருந்து 120வது நாட்குள் செய்யக்கூடிய பும்சவனத்தை உங்களுடைய ராசி நட்சத்திரத்தன்றைய தினம் செய்யக்கூடாது. சீமந்த கல்யாணம் அன்றைய நட்சத்திரத்தில் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஷவரம் செய்வதை தவிர்க்க வேண்டும். புதிய விஷயங்களுக்காக பிரயாணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். யுத்தம், யாரினும் இடத்தில் நாம் வழக்குகள் பதிவு செய்கிறோம், வழக்குகளை செய்கிறோம் என்றால் அதை தவிர்ப்பது விசேஷம். மருந்துண்ணுதல், புதிய விஷயங்களுக்கு நாம் மருத்துவரை சென்று அவரது ஆலோசனைகளை கேட்டு அந்த நட்சத்திரத்தன்று புதிய விஷயங்களை முயற்சி செய்வது, புதிய மருத்துவ குறிப்புகளை எடுத்து செயல்படுவதை தவிர்ப்பது விசேஷம். இவ்வண்ணம் நாம் செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி நாம் பார்த்தோம். உங்களுடைய நட்சத்திரத்தன்று ராசி தினத்தன்று செய்யக்கூடிய ஆன்மீக தகவல்களை இன்று பார்ப்போம். அன்னப்பிராசனம் என்று சொல்வார்கள். குழந்தைகளுக்கு நாம் முதலாவதாக கொடுக்கக்கூடிய அன்னத்தை ஆலயத்தில் வைத்து சொந்த பந்தங்களுடன் கூட்டி செய்யக்கூடிய விஷயத்தை அழகாக செவ்வனே செய்யலாம். செய்யக்கூடிய காரியங்களில் உபநயனம், ஒரு குழந்தைக்கு தன்னுடைய 7வது வயதில் 9வது வயதில் 11வது வயதில் செய்யக்கூடிய உபநயனம், குருவினிடத்தில் உபதேசம் பெறுதல் என்று அர்த்தம். உபநயனம் செய்வது விசேஷம். பட்டாபிஷேகம், புதிய தொழில்கள் செய்வது, புதிய தொழில்கள் அன்றைய தினம் மேற்கொண்டு அன்றைய தினம் பதவி ஏற்றுக்கொள்வது விசேஷமாக அமையும். யாகம் செய்தல், உங்களுடைய நட்சத்திரத்தன்று உங்களுடைய ராசியன்று உங்களுக்காக யாகம் செய்தல் என்பது விசேஷமான செய்தி. நிலம் வாங்குதல், புதிய நிலத்தை வாங்குவது, புதிய விஷயங்களை மேற்கொள்வது விசேஷ பலன்களை உண்டு. விவசாயம் செய்வது போன்ற விஷயங்களில் விவசாயம் சார்ந்த விஷயங்களை மேற்கொள்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன நேயர்களே, இன்றைய தினம் ஒரு ஆன்மீக தகவல், அது மட்டுமல்லாது ராசி நட்சத்திரம், பரிகார தெய்வம் மற்றும் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளை பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் திருமகனே, உருகை முகன் தம்பியே, நின்றுடையதண்டைக்கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே கைதுழுவேன் நான். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகளா. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர்.